வணக்கம். வணக்கம். இன்றைய சீட்டைகள் பெண் தீக்குளிக்க முயற்சி. குமரி கலெக்டர் அலுவலகத்தில் போலீசார் தீவிர சோதனை. மனுவை கொண்டு போங்கன்னா கூட ஒரு மணந்த பாட்டிலையும் கொண்டு போறீங்க. எப்படி நீ டைமிங்ல இருக்குது? மனு மன்னன மனுவை கொண்டு போங்க. நிச்சயமா பரவாயில்ல. எங்களோட சேர்ந்து உங்களுக்கு அந்த திறமையில வந்துட்டு. டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இத 2 தடவை மூணு ஸ்லோ பண்ணி போடு. என்ன மாத்தி மாத்தி போடு. ஆயுத பூஜை நடத்த 17 லட்சம் வசூல். ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி உட்பட 2 பேர் மீது வழக்கு. நம்ம ஒரு கலெக்ஷன் போடுவோம். நம்மளும் ஏதாவது பூஜை பண்ணிடுவோம். எனக்கு பிறந்தநாள் கொண்டாடுவோம். நமக்கு பிறந்தநாள் ஏமா தருவான் பைசா? அப்படியா? அப்ப வேற ஏதாவது நல்ல யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க. கன்னியாகுமரி நேரத்து உண்டியில் இருந்தாங்கல்ல, 26.4 லட்சம் புரிஞ்சிருக்கு. கன்னியாகுமரியா? 26 6.4 லட்சம். பரவாயில்லையா? அந்த பணத்தை எடுத்து கொஞ்சம் அந்த குளத்தை தூர்வாடுறது அந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணுங்க கொஞ்சம். சும்மா இருங்கண்ணே, வீடு கட்ட வேண்டிய இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு. கோயில்ல வர பைசா கொண்டு போய் எங்க போடுறாங்கன்னே தெரியல. பெருமை 26 லட்சம் கிடைச்சி 36 லட்சம் கிடைச்சுன்னு போடுறது. அப்புறம் அது எங்கிட்டு போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது அறநிலையத்துறைக்குள்ள போகும். அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இடம் வாங்கணும், எவ்வளவு வேலை இருக்கு. ஆமா, அதை விட்டு உங்களுக்கு நல்ல ஒரு நியூஸ் பாத்துக்கோ. ஈரோட்டில இருந்து 4 லட்சத்துக்கு வாங்கும்போது ஃபர்ஸ்ட் ஹேண்ட், அடுத்து செகண்ட் ஹேண்ட்ல என்ன ஒருத்திட்ட அதை 7 லட்சத்துக்கு விற்பனை. என்னது காரா? குழந்தை. நீ என்ன சொல்ற? சேலத்தில் உள்ள ஆண் குழந்தை வறுமையின் காரணமாக அந்த குடும்பமே வித்திருக்கு. அதை ஈரோட்ல இருந்து ஒருத்தர் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. வாங்கி கொஞ்சம் பட்டிங்களா பார்த்து பெயிண்ட் அடிச்சு அவர் 7 லட்சத்துக்கு வித்துட்டாரு. ஆனா கொடுமை, பைக்கு கார் மாதிரி ஆக்கிட்டீங்களா குழந்தைகளையும். ஆனா ஒரு பெற்ற குழந்தைய விக்கிற அளவுக்கு வரணும்னா அப்ப எந்த அளவு வறுமையில் இருக்காங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படி ரெண்டாவது வறுமைன்னு சொல்றதை விட இவங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்காக கூட வித்திருக்கலாம். ஏன்னா சாதாரண அன்றாடமா ஏதாவது சின்ன சின்ன வேலையில போனாலே சாப்பாட்டுக்குள்ள பைசா கிடைக்கும். கண்டிப்பா. இப்ப இவங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக குழந்தைய வித்திருக்கலாம். தங்கள் கருத்து என்ன? தங்கள் கருத்து, நான் இத மாதிரி உண்மை சம்பவத்தை எல்லாம் பாத்திருக்கேன். இப்ப ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்ல, ஒருத்தவங்களுக்கு 4 குழந்தை. காசு எல்லாம் வாங்கல அந்த அவங்க. ஓ சரி சரி. நம்ம குழந்தை அங்கேயாவது போய் நல்லபடியா வாழட்டும் அப்படின்னு கடைசி பிள்ளையே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நீ வர்ற பைசால இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செலவு காசு வாங்கல. இப்படி காசு வாங்காம கொடுக்கறது ஒரு பெருந்தன்மை. அது ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். சரி, ஓகே. ஆனா இங்க 4 லட்சத்துக்கு வாங்கி 7 லட்சத்துக்கு வித்திருக்காங்க. நான் நிறைய ஃபேமிலி பாத்திருக்கேன் அப்படி. ஏன்னா குழந்தை இல்ல, பெத்து கொடுத்தவங்களும் இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படி நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால அது கேள்விப்பட்டிருக்கிறேன். இது நல்ல முறையில போச்சுன்னா நல்ல முறையில இருக்கும். ஆனா இது வியாபாரமா போகும்போதுதான் பிரச்சனை. ஆனா வியாபாரம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் நிறைய பெத்துக்கோங்க. ஆமா. ஏங்க அது குழந்தைகள் வியாபார பொருளா வரக்கூடாது. அதுக்காக தானே அந்த இப்படி ஒரு சட்டம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்நேரம் வந்திருக்கும்ல. அந்த நாட்டுக்கு அழிவுதான். ஆடு மாடு மாதிரி ஆயிடும். கண்டிப்பா நிறைய பேர் இப்பவே வாடகை தாய், அந்த தாய், இந்த தாய்ன்னு குழந்தை பெத்துக்கிறாங்க. கண்டிப்பா. அப்புறம் பணம் இருக்கிறவங்க யாருமே குழந்தைய பெத்துக்க மாட்டாங்க. பாவப்பட்டவங்க எல்லாம் லோடாய் தெரியும். இவ்வளவு எல்லாம் அழகா சித்திரி திரிவாளுங்க. குமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் சமையல் கூடம் அம்மா உணவகத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரி திடீர் சோதனை. தனியார் கேண்டீன்ல இருந்த 10 கிலோ அழுகிய காய்கறிகள் அழிப்பு. நம்ம ஏரியாவுக்கு ஒரு அம்மா உணவு வைக்க கூடாது. 5 கிலோமீட்டர்ல நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கீங்க. பாமர மக்கள் நினைச்சுவாங்க. 5 கிலோமீட்டர்ல பாமர மக்கள் நீயா? சரி விடுங்களா. கன்னியாகுமரி ஒண்ணு வைக்கலாம். சுற்றுலாக்கள் வந்து போறாங்க. இப்போ அம்மா ஆட்சி கிடையாது, இப்போ ஐயா ஆட்சி. அதனால அப்பா உணவமா திறந்து வைங்க. அப்போ அது திறக்கலாம். ஆக்சுவலா இங்க இருந்து நான் இப்போ ஒரு அண்ணன் கட்சியாக பிச்சை எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் இங்க இருந்து நாகர்கோவில் போக முடியும் பஸ் பிடிச்சி. இதை நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். ஆமா, அம்மா உணவு கொண்டு தராங்க, இல்லாட்டா அப்பா உணவாவது கன்னியாகுமரியில வந்து தராங்க. நம்ம ஐயா சொன்ன மாதிரி 5 கிராமத்திலேயே ஒண்ணு திறந்தீங்கன்னா அப்பப்ப நாங்களும் சாப்பிடுவோம். ஆமா ஆமா. உண்மையில 5 கிராமத்துல திறந்தான்னு சோரே பொங்க. நாமனே காலையில ஒரு டிவியா
காலைல ஒரு 20 ரூபா, மத்தியானம் ஒரு 20 ரூபா. அதாவது நம்ம ஆள் வீட்டுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன். பாத்துங்க, இவரு உங்களுக்காக சொல்லல, அவருக்காக அவர் சொல்றாரு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அதாவது இப்ப வீட்டுல சமையல் பண்ணுவீங்களா, என்ன உருட்டு பாருங்க. சொல்லுங்க. மீனுக்கு 100 ரூபா, அது போக அரிசி மஞ்சள் சாமான் நிறைய தேவைப்படுது. சரி, இதே காலைல டிஃபன் மொத்தத்துல எங்க வீட்டுக்கு ஒரு நான் ஒரு 4, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுக்கு 2, என் பொண்டாட்டி ஒரு 4, 12, 15 இட்லி போதுமானது. 20 இட்லி போடுங்களா, 20 ரூபா. 20 ரூபா காலைல டிஃபன் 20 ரூபா முடிஞ்சிச்சு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு என் பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போயிடும், ஸ்கூல்ல சாப்பிட்டோம். என் பொண்டாட்டிக்கு ஒரு 5 ரூபா, எனக்கு ஒரு 10 ரூபா, எனக்கு 2 சாப்பாடு, எங்க அம்மாவுக்கு ஒரு 2 சாப்பாடு, என் பொண்டாட்டி வந்தாலும் சாப்பிடணுங்களேன் ஒரு 25 ரூபா. அப்ப 20, 25, 45 ஆச்சு. சாயங்காலம் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 சப்பாத்தி, 3 9 ரூபா. என் பொண்டாட்டிக்கு ஒரு 2 சப்பாத்தி, அது ஒரு 15 ரூபாச்சா. என் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 100 ரூபால 30 ரூபா. சாயங்காலம் டின்னர் 30 ரூபா. மொத்தத்துல 100 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபேமிலி நடத்திடலாம். வீட்டுல சோறு பொங்கண்டா, கேஸ் செலவு மிச்சம். கேட்டுக்குங்க ஐயா, மொத்தத்துல உங்களுக்கு யாருக்காகவும் கஷ்டப்படுறவங்களுக்காக அவர் கேட்கல, அவருக்காக மெயினா கேக்குறாரு. நமக்காக கேட்டுக்கோமே. இது பாயிண்ட். ஐயா முதலமைச்சர் ஐயா, தயவு செஞ்சு ஒரு உணவகத்தை திறங்க ஐயா. ஐயா 5 கிராமத்துல திறந்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு தரம் போய் சாப்பிட முடியாதுங்க ஐயா. கொட்டாரத்துலயும் உன்னை திறந்துருங்க ஐயா. அப்ப உங்க ஊரை மட்டும் திறக்க சொன்னா அவர் 2 சென்டர்ல இந்த வட்டக்கோட்டையில திறக்க சொல்லுங்க. இங்க எங்கேயாவது திறந்துருங்க. ஆமா, ஒரு கன்னியாகுமரி திறந்துருங்க. நான் வேணா 50 ரூபாய் பெட்ரோல் போட்டு 100க்கு + 50, 150 போயிட்டு வந்துடும். பாலியல் தொந்தரவுல இது வித்தியாசமா இருக்குதுயா. எப்படி? மலப்புறம் அழுகே மாணவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர், ஒரு ஆம்பளைக்கு தொந்தரவு கொடுத்துருக்கான். நானும் பையனுக்கு பாலியல் தொந்தரவுனே இது 4 பிள்ளைலாம் இடிச்சு போட்டு போல அப்படின்னு நினைச்சேன். அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தனா இருக்க மாட்டேன்னு நினைச்சியோ? எந்த கூட்டத்துல? அந்த 4 பேர் கூட்டத்துல ஒரு 4 பிள்ளைகள் சேர்ந்து ஒருத்தர். அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். இதுக்கே இப்படி ஓரமா வழியுது, தொடச்சுக்கோ. கிளாஸ்ல பார்த்தா நினைப்ப பாருங்க எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. பெஸ்டி விஜய்க்கு வாழ்த்து சொன்ன திரிசா. சரி, லைட்லாம் ஏன் மோசடி ஆகுது இப்பதான் தெரியுது. என்னாச்சு? விமான எரிபொருளை நூதன முறையில் திருடி விற்ற கும்பல் தினமும் 5000 லிட்டர் உறிஞ்சி மோசடி. 5000 லிட்டர். பிளைட்ல போடுற பெட்ரோல உறிஞ்சு வித்துறீங்கன்னா அவன் மேல போயிட்டு பெட்ரோல வேணாம் பெட்ரோல் தேடுறான். இது அதுல பிளைட்ல நிரப்பின பெட்ரோல் கிடையாது, அங்க வந்து இறக்குவாங்கல்ல. 20 லட்சம் செலவில் குமரி மருத்துவக் கல்லூரியில் தயாராகும் மனநல நோயாளிக்கான சிறப்பு மையம். பரவாயில்ல. ஆமா, சாலைகளை சுற்றி திருப்பவர்களை மீட்டெடுக்க திட்டம். கண்டிப்பா நிறைய பேர் அது மாதிரி சுத்திட்டு வராங்க, அவங்கள பிடிச்சி உள்ள போட்டுருங்க. இந்தியாவில் பல வாரங்களுக்கு தேவையான எரிபொருட்கள் உள்ளது. ஆமா, என்னதான் போர் நடந்தாலும் இந்தியாவில பெட்ரோல் ஸ்டாக்கு கையிருப்பு உண்டு. இங்க பல வாரங்களுக்குன்னு தான் போட்டிருக்கு. வாரங்களுக்குன்னு போட்டோம், மாதங்களுக்குன்னு போட்டிருக்கலாம். வாரங்களுக்குன்னு போட்டோம்னு யோசிக்கணும், மாதத்துக்கு கீழே. சரி, அப்ப பைசா இருக்கவங்க நிறைய போட்டு வச்சுக்குங்க. அரசுக்கு ஹைகோர்ட் ஹைகோர்ட் ஒண்ணு ஒரு கேள்வி கேட்டது. மதுரை ஹைகோர்ட் தமிழகத்தில் எத்தனை டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. ஆமா, தக்கலை அருகே கொத்தனாருக்கு அறிவால் வெட்டு, இறைச்சி கடைக்காரர் உட்பட 3 பேர் கைது. நீ இறைச்சி வெட்ட சொன்னா நீ கொத்தனார வெட்டி இருக்கானா? இந்த இடத்துல தேவையா? ஆமா, உண்மைதானே. இறைச்சி கடைக்காரர் இல்ல. நடிகர் வடிவேலு தொடர்ந்த மானநஷ்ட வழக்கில் நடிகர் சிங்கமுத்துக்கு அபராதம். தக்கலை அருகில் கொலை முயற்சி வழக்கில் வாலிபரை பிடிக்க போலீசார் முயன்ற போது குளத்துக்குள் பாய்ந்து பதுங்கினார். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, தீயணைப்புத்துறையை கூட்டு வந்து போட் வச்சு குளத்துக்குள்ள போய் தலைவரை தூக்கிட்டாங்க. பரவாயில்ல. இதுல நீங்க படிச்ச இதுல எப்படி போட்டிருக்கேன் பாருங்க. சினிமாவை மிஞ்சும் வகையில் சம்பவம். குளத்தில் குதித்த போலீசாருக்கு போக்கு காட்டிய வாலிபர் கடும் போராட்டத்துக்கு பிறகு மடக்கினர். பாம்பு முடிச்சுட்டு போயிட்டாங்களா? அண்ணன் வண்டி வருது, ஒரு ரிவர்ஸ் வருது. நான் உள்ளுக்குள்ளதான் சத்தம் ஒரு டைம் பாம்பு செட் பண்ணிட்டு போயிட்டாங்களான்னு பார்த்தேன். ஆமா, ஜெயில் வந்து இங்கே ஜட்ஜிருந்தாங்க. 4 மாநிலங்கள்ல இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதுல 4 தொகுதியில பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்ப எத்தனை தொகுதியில போட்டிட்டாங்கன்னு ஏன் போடல? 4 மாநிலங்கள்ல ஃபுல்லா நடக்கல, மொத்தம் 5 தொகுதியில தான் நடந்திருக்கு. அதுல ஒரு வரி எக்ஸ்ட்ரா போட்டா என்னவா?
அதாவது 4 மாநிலங்கள 5 தேர்தல் நடந்திருக்கு. அதான் 4ல தோல்வி. 4ல தோல்வி. உண்மையில மாநிலங்கள் ஃபுல்லா எலெக்ஷன் நடந்த மாதிரியும் 4 தொகுதியில தான் தோத்த மாதிரியும் போட்டிருக்காங்க. 5 தொகுதியில எலெக்ஷன் நடந்துப்பா 4 தொகுதியில தோத்துட்டாங்க அப்படி போட்ட வேண்டியதுன்னு. ஆமா, நாகர்கோவில் அருகே கீழப்புத்தேரி பகுதியை சேர்ந்தவருக்கு கல்லூரி மாணவரை தாக்கிய 3 பேர் கைது. ஆனா இவங்க தானே படிச்சேன், ஒரு மேட்டர்ல போடவே இல்லை. ஆனா நான் நேற்று டிவி நியூஸ்ல பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து காதல் தோல்வினால என்ன பண்ணுச்சு, 4வது மாடியில ஜன்னல்ல காலை விட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு குதிக்க ரெடியா இருந்துச்சு. யார்ட்டையோ போன்ல வேற பேசிட்டு இருக்குது. அதை என்ன பண்ணாங்க, உடனே போலீஸ் தகவல் கொடுத்து ஒரு பெண் காவலர், பெண் எஸ்ஐ, அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி மெதுவா மேல போய் தீயணைப்பு துறையிட்ட சொல்லி கதவை உடைச்சு இப்ப அந்த பிள்ளைய காப்பாத்திறாங்க. இல்லைன்னா அந்த பிள்ளை மேல இருந்து கீழே விழுந்து செத்துருக்கும். அந்தந்த ஊர் விழுந்து செத்துருந்தானா இந்த எல்லா பேர்லாம் இருக்கும். விழுந்து சாவல் இல்ல, அதனால இது நியூஸ் சின்னதாயிட்டு மாவட்ட நியூஸ்ல போயிருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை காதலுக்கு வேண்டி சாகணும்னு முடிவு பண்றா. பெத்தவங்களை யோசிச்சு பாத்தியா, உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு 4வது மாடியில கொண்டு உச்சியில வச்சிருக்காங்க, எதுக்கு கீழே வந்து சாகுறதுக்கா? ஆமா, ஒன்னு எல்லாம் குடிசை வீட்டுல கொண்டு அடைச்சு வைக்கணும், அப்பதான் சாக மாட்டேன். 24 மாணவியரை சீண்டிய அரசு பள்ளி ஆசிரியர் கைது சிம்லால நடந்திருக்கு. என்னன்னா இந்த மாணவிகள் கண்டிப்பா இது மாதிரி ஒண்ணு நடக்கும்போது பெற்றவங்கள்ட்ட சொல்ல வரணும், முன் வரணும். முன் வந்தா இந்த 24 நம்பருங்கிறது குறையும், 10 குறையலாம். ஒரு 10வது பெண்ணு சொல்லியிருந்தானா 9 பேரோட ஸ்டாப் ஆயிருக்கும், 24 வரைக்கும் நீண்டு இருக்காது. இந்த 24வது பெண் வெளியே சொல்ல போய் தான் இப்ப மாட்டிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து இந்த சவுதியில உள்ள தண்டனை மாதிரி தான் போனியா. குமரி மாவட்டம் செண்பகராமன் புதிரில் 10ஆம் வகுப்பு மாணவி பலாத்காரம், வாலிபருக்கு 20 ஆண்டு சிறை, போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. கண்டிப்பா சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால்தான் இப்படிப்பட்டவங்களுக்கு. நண்பரின் சகோதரியை பலாத்காரம் செய்த வழக்கில் வாலிபருக்கு 20 ஆண்டு ஜெயில், 10ஆம் வகுப்பு மாணி. நீங்க நான் படிச்சோம்ல, அதே மட்டும் தான். அதுல ஒரு வித்தியாசமா போட்டிருக்கேன், இதுல ஒரு வித்தியாசமா போட்டிருக்கான். அதுல கொஞ்சம் ஆழமா போட்டிருக்கான், இது ஆழமா படிச்சா வரும், டாபிக்ல போடல. திருமணமான ஒரே மாதத்தில் கொடூர சம்பவம், கூலிப்படைகளை ஏவி காதல் கணவனை தீர்த்து கட்டிய மனைவி, கள்ளக்காதல் தகராறில் விபரீதம். அட சண்டாளி, அப்ப நீ எதுக்கு காதல் பண்ணி அவனை கல்யாணம் பண்ண? செத்துழிவு போவாள. அதாவது அவங்க அம்மாக்க கள்ளக்காதல் இருக்காங்களா, அவங்க கூட இவளுக்கு தொடர்பு. நாடு எங்க போயிட்டு இருக்கு பாரு. 74 வயது பாட்டியை பலாத்காரம் செய்து கொன்ற பேரன். என்ன செய்யணும்? இந்த ஊர்ல தாரமங்கலம், சேலம் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்தில் ஸ்கூட்டி மீது லாரி மோதி 2 மாணவர்கள் பலி. கூலித்தொழிலாளி அடித்து கொலை, உடன்குடி அருகே பரபரப்பு, குற்றவாளிகளை கைது செய்ய கோரி திரண்ட கிராமம். வெளிநாடு செல்ல முடியாததால் வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை. பாய்.